ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக நம்ம ஒரு பி போர்டை வச்சு சரிங்களா, பி போர்டை வச்சு வந்து பார்த்தோன்னா நமக்கு 0க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணால் 5. ஸோ 7க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 7 அப்படியே வச்சுட்டாங்க. 2க்கு பவர் பண்ணி 7 அடிச்சிருப்பாங்க. 9க்கு நமக்கு 9 அடிச்சிருப்பாங்க. 4க்கு பவர் பண்ணி 9 அடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ கரெக்டாக 4க்கு பவர் 9 அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஏ போர்டு கொண்டு வந்துட்டாங்க இப்போ சரிங்களா. ஸோ ஏ போர்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6க்கு நமக்கு டேரெக்டாக 6 திரும்ப இந்த 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி வச்சுட்டாங்க. 7க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பண்ணிட்டாங்க. 5க்கு டேரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த 8க்கு நாளைக்கு ஆல் போர்டில் 3 அல்லது 8 சரிங்களா. 3 அல்லது 8 நாளைக்கு கம்பல்சரி ஒரு நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஆல் போர்டில் 3 அல்லது 8 அப்படிங்கிற நம்பருக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த இந்த ஏபி நம்பர்ஸை மட்டும் பாருங்கள் சரிங்களா. ஏபி நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. 76 92 57 ஸோ அந்த நம்பர் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 76க்கான பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துங்க. 76 சரிங்களா. 76க்கு அப்புறம் நம்ம 76 நம்ம திருப்பி வச்சுக்கோங்க சரிங்களா. 76 திருப்பினோம்னா 67. ஸோ இதுலேருந்து ஒரு நம்பருக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 66 அப்படிங்கிற நம்பர் வரணும். 66க்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போது 76க்கு நம்ம ஒரு நம்பர் 76 திருப்பினோம்னா நமக்கு 66. 66க்கு நம்ம பவர் பண்ணி நமக்கு 11 சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துங்க 92. 92 நம்ம திருப்பினோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 29 சரிங்களா. ஸோ 29க்கு ஃபுல் பவர்னு பார்த்தோன்னா 74. ஸோ 74க்கு பார்த்துங்க நமக்கு 75 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ 74க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 76 திருப்பினோம்னா 67. 67லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 66 சரிங்களா. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 66. 66க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 11. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 29க்கு பவர் பண்ணோம்னா 74. 74க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 75ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். 76 66 அந்த நம்பர்ஸை மட்டும் அப்படியே இங்கே பவர் இது வந்து பவர் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 29 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 25 நம்ம டேரெக்டாக எதனாவே நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம 74ன்னு வச்சுக்கோங்க. 75. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 8 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 76 நம்ம வந்து நான் டேரெக்டாகவே எழுதியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும். 74க்கு அப்புறம் 75. இங்கே 76க்கு அப்புறம் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 76. இங்கே 74க்கு அப்புறம் 75. ஸோ இங்கே அப்போது நாளைக்கு ஆல்போல் 8 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது 83. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 6 இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு 4 5 வந்துருக்கு. ஸோ அல்லது 2 வரணும். 83 அல்லது 82. அப்போது நாளைக்கு ஆல் போர்டில் வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் வருது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் சரிங்களா. 83 82க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 83 82 அப்படிங்கிற நம்பருக்கு டேரெக்டாகவோ அல்லது ஃபுல் நம்பர்ஸுக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஆல் போர்டில் 8 அல்லது 3 வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம ஏபிஎஸ்சிபிசி எடுத்துக்கலாம். 83 அல்லது 82 சொல்லியிருந்தோம் சரிங்களா. 83க்கு ஃபுல் பவர் வந்து 38 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 82. ஏன்னா இந்த லாஸ்ட் நமக்கு வரக்கூடிய நம்பர் இந்த நம்பர் தான். ஸோ அதனால தான் 82 37. ஸோ நாளைக்கு ஏபிஎஸ்சிபிசியில் வந்துச்சுன்னா அப்படின்னா 38 83 37 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 38 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 389 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துங்க. ஸோ இந்த கரெக்டாக இந்த 048 மொத்தமாக டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா 12 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ இங்கே இந்த மாதிரி நமக்கு அடிக்கும் பொழுது
இங்கே நமக்கு ஏ போர்டில் பார்த்துங்க 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 156 பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொத்த டோட்டல் பண்ணோம்னா 12. ஸோ இங்கே நமக்கு ஏ போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் ஆட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிராஸாக சி போர்டில் என்ன நம்பருக்கு பாருங்கள் 4க்கு 4 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே உள்ள 5 எடுத்து நமக்கு இந்த இடத்துல 5 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் இந்த 570 ஃபுல் டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படிங்கிற நம்பர் தான் வரும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப ஏ போர்டு 8 வச்சுக்கிறேன். இங்கே உள்ள 9 அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா இதை நான் சொன்ன நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 389 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 839 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 389 839 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ 37க்கு நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 376 சரிங்களா. 376 3ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 376 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 389 839 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளைக்கு 8 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக 8 வச்சு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் 389ம் 839 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.